Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான சாக்லேட் ஸ்ட்ராபெரி கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கடையில் வாங்கினோம்னா 1000லேருந்து 1200 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணும். வீட்டில் ரொம்ப ஈஸியாகவும் கடையில் வாங்குறதை விட டேஸ்ட்டாகவும் செய்யலாம். இதில் கொடுக்குற மெஷர்மெண்ட்டை அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். வாங்க இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால கேக் நல்லா மாய்ஸ்டாக கிடைக்கும். 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். பொடிச்சு சர்க்கரை சேர்த்துருக்கோம். 1/4 கப்பு சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்றரை கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. நல்லா சலிச்சு விட்டுடலாம். கேக்கில் கட்டிகள் இல்லாமல் அங்கங்கே தட்டுப்படாமல் வரதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைதாவை ஜலிச்சு விட்டாச்சு. இப்போ கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த கேக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால நல்ல பிராண்டான கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸை நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்கும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்க்கறதுனால கேக்குக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதுதான் கேக்குக்கு நல்ல அந்த ஃப்ளஃபினஸ் கொடுக்கும். அளவுகள் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். கேக் மிக்சர் கட்டியாக இருக்குது. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பால் சேர்க்குறோம். 1/4 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்படும். ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸை அதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கேக் கிடைக்கும். கேக் பேட்டர் ரெடி ஆகிருக்கு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கேக் மோல்டில் எண்ணெய் தடவி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கோம். சாக்லேட் கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓடிஜியை 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம். இதில் கேக் பேட்டரை வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸ் 40லேருந்து 45 மினிட்ஸ் கேக்கை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு ஜாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருங்க. 2 ஸ்ட்ராபெரியை இது போல் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் ஸ்ட்ராபெரி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இது போல் கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடுங்க. இது கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆயிருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் பாலோட ஏடு சேர்த்து வச்சுருந்தோம். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா பால் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். 200 கிராம் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்துருந்தோம். தண்ணியை முதல்ல சூடு பண்ணி வச்சுட்டு டார்க் சாக்லேட்டை அதுக்கு மேலே வச்சுருக்கோம். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்கணும். வச்சுருந்த பால் க்ரீம் மிக்ஸை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இந்த சாக்லேட் நம்ம கேக் மேலே சேர்க்க போகிறோம்.
கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது போல் வரணும். அப்போந்தான் கேக் மேலே சேர்க்கும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் கேக் ரெடியாகி வந்துருச்சு. கத்தி இல்லைனா டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் ரெடியாக இருக்குது. பார்ச்மெண்ட் பேப்பரை மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி. பர்த்டேஸ்க்கு ரொம்ப குவிக்காகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வீட்டில் செய்யலாம். பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கேக்கை கட் பண்ணிடலாம். மேல் பகுதி எடுத்துடலாம். இதில் சுகரை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம். அந்த சுகர் சிரப்பை மேலே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால கேக்கு ட்ரையாக இருக்காமல் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரி ஜாமையும் சேர்த்துக்கலாம். அதையும் இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கேக்கை மேலே வச்சு அசெம்பிள் பண்ணிடலாம். மீதி இருந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை மேலே சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா சைடுலேயும் அப்ளை பண்ணிடலாம். கேக்கை ஃபுல்லாக சாக்லேட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே உங்களுக்கு பிடிச்ச போல் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட்லேயும் கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ட்ராபெரியை கட் பண்ணிவிட்டு இது போல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான ஸ்ட்ராபெரி சாக்லேட் கேக் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. எத்தனையோ மெத்தடில் கேக் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது. கடைகளில் கிடைக்கிறத விட ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்ட்ராபெரி சாக்லேட் கேக் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.